பொருளாதார விடுதலை அடையாது ஒரு நாடு. கடன் வளர்ச்சியவே நாட்டின் வளர்ச்சி என்று கட்டமைக்குமானால் அந்த நாடு பெற்றிருக்க விடுதலை வெறும் வெற்றி சொல்லுதான். சுதந்திரம் என்பது வெறும் சொல்லுதான். இவர்கள் ஆட்சி முறையை நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். திமுக அதிமுக ரெண்டும் வெவ்வேறு கட்சி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என் சொந்தங்கள். ஐயோ என் பெற்றோர்களே, ரெண்டும் ஒரே கட்சி தான். ஒரே இடத்தில் எப்படி திருடுவது என்று பயிற்சி எடுத்த கூட்டம். தனித்தனியாக திருடுவார்கள், அப்புறம் கூடி ஒரு இடத்தில் பிரித்துக் கொள்வார்கள். இதுதான் இன்னைக்கு திமுகவில் அமைச்சராக இருக்கிறதில் 10 பேருக்கு மேலாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள். நீ வேறு வேறு கட்சி என்று நினைத்தாய். இதிலும் அமைச்சராக இருக்க முடியும். அடுத்த 6 மாசத்தில் இங்கே வந்து நின்று இங்கேயும் அமைச்சராக இருக்க முடியும் என்றால் ஒரே கட்சி தான். தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை. தாய் சொர்ணாக்காவா இருந்தால் பிள்ளை தேவதையாவா இருக்கும். அதுவும் சொர்ணாக்காவா தான் இருக்கும். கேட்டால் இது தாய் கழகம் என்பார்கள், அதை சேய் கழகம் என்பார்கள். அப்ப தாயை போல பிள்ளை. எந்த இடத்தில் திமுக அதிமுகவுக்கு மாறுபாடு இருக்கு? ஒன்னு சொல்லு. சத்தியம் பேசுவோம், நம்ம சத்தியத்தை பேசுவோம். எந்த இடத்தில்? இங்க டாஸ்மார்க் இருக்கும், இங்க இருக்காது. இங்க ஊழல் லஞ்சம் இருக்கும், இங்க இருக்காது. இங்க கொலை கொள்ளை நடக்கும், இங்க நடக்காது. இங்க மின்சார தட்டுப்பாடு இருக்கும், இருட்டு இருக்கும், இங்க இருக்காது. இங்க கை தொட்டதுக்கெல்லாம் காசு கேட்பாங்க, இங்க கேட்க மாட்டான். ஏதாவது ஒரு இடத்தில் சொல்லு. இவன் மலையை வெட்டுவான், கல்குவாரி மணல்னு இவன் வெட்ட மாட்டான் சொல்லு. இவன் மண்ணல் விற்பான், இவன் விற்க மாட்டான் சொல்லு. எந்த இடத்துல? எந்த இடத்தில்? எந்த இடத்தில் மாறுபடுகிறது? எந்த இடத்தில்? ரெண்டும் ஒரே கட்சி. இது திருடர்கள் முன்னேற்றம், அது அனைத்து இந்திய திருடர்கள் முன்னேற்றம். அது கொஞ்சம் பெருசு. இது எந்த இடத்தில்? எந்த இடத்தில்? இவர்கள் கோட்பாடு என்ன? கோட்பாடு என்ன? கொள்கை நிலைப்பாட்டில் ஒரு மாறுதல் சொல். ஒரு மாறுதல் சொல். பாரதிய ஜனதா காங்கிரஸ் ரெண்டுக்கு ஏதாவது ஒரு மாறுதல்? ஒன்று, காங்கிரசின் பொருளாதார கொள்கை அதேதான் பாரதிய ஜனதாவிற்கு. பாரதிய ஜனதாவின் வெளியுறவு கொள்கை அதேதான் காங்கிரஸ். காங்கிரசின் பாதுகாப்பு கொள்கை அதேதான் பாரதிய ஜனதாவிற்கு. காங்கிரசின் மருத்துவ கொள்கை அதேதான் பாரதிய ஜனதாவுக்கு. பாரதிய ஜனதாவின் கல்விக் கொள்கை அதேதான் காங்கிரஸ். எந்த இடத்தில் மாறுபடுது? நீட்டை முதல்ல நீட்டியது யார்? காங்கிரஸ். தெரியுமா தெரியாத? சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி கொண்டு வந்த பெருமக்கள் யார்? இவர்கள் தான், காங்கிரஸ் தான். என்ஐஏ என்ற ஆழ்தூக்கி சட்டத்தை கொண்டு வந்த பெருமக்கள் யார்? காங்கிரஸ் தான். இவர்கள் 10 பேர் வைத்தார்கள். ஐயா மோடி அதை ஊட்டமா ஹார்லிக்ஸ் போன்விட்டா கொடுத்து வளர்க்கிறார். அவ்வளவுதான். ஏதாவது ஒன்று யாரும் நம்மோடு நின்று என்னை விடு, என் பிள்ளைகளை விடு, இந்த முன்னாடி உட்கார்ந்துருக்க யாராவது ஒரு சின்ன தம்பி தர்க்கத்துல என் பிள்ளைகளை எழுத்து வென்று காட்டு, ஏதாவது சொல்லு காட்டு. 2 ஒன்றுதான். 2 ஒன்றுதான். தேர்தல், இந்திய நாட்டை யார் ஆள்வது தேர்தல் வந்தால் இந்த திராவிட கட்சியில் பாரதிய ஜனதா காங்கிரசின் பின்னாடி நிற்கும். தமிழ்நாட்டை யார் ஆள்வது என்று தேர்தல் வந்தால் பாரதிய ஜனதா காங்கிரஸ், திமுக அதிமுக திராவிட கட்சிகள் பின்னாடி நிற்கும். இது யாரோடும் சேராமல் நாம் தமிழர் கட்சி எல்லாருக்கும் முன்னாடி நிற்கும். இதுல யாரோடு சேருவாய்? யாரோடு சேருவாய்? நமக்கு ஒரு கனவு இருக்கிறது. நாம் கால்கள் வழிநடத்தி செல்கிற பிள்ளைகள் அல்ல, கனவு வழிநடத்தி செல்கிற வழியில் செல்கிற பிள்ளைகள். உலகத்திலே பல்வேறு மாறுதலை செய்தவன் மனச்சான்று வழிநடத்தியபடி சென்றவர்கள் தான் என்கிறார்கள். நாம் நம் மனச்சான்று வழிநடத்தியபடி செல்கிறோம். அதனால்தான் யாரோடும் சேராமல் தாழ்த்தி கொண்டு வளைந்து கொள்கையை தளர்த்தி பெறுகிற வெற்றியை விட சமரசம் இல்லாது வளையாது நெளியாது இருக்கிற தோல்வியே மேன்மையானது என்கிறான். அடுத்தவன் தோல் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவது மேன்மையானது.
நாங்கள் ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறோம் உடன் பிறந்தார்களே. தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழந்துவிடக் கூடாது. தற்காலிக வெற்றிக்காக நிரந்தரமாக தோல்வியை தழுவிக்கொள்ளக் கூடாது என்ற நோக்கத்தை கொண்ட பிள்ளை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் முன்னவன் கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தக்க சீர்த்த இடத்து என்ற குரல்பாவே எங்களுக்காக எழுதியதுதான். ஒரு மீனை, இந்த மீனை உண்ண வேண்டும் என்று கொக்கு முடிவெடுத்து விட்டது. பசி காத்திருக்கிற அந்த மீன் வருகிறது. அது வருகிறதுக்கு கொஞ்சம் காலமாகிறது, நேரமாகிறது. ஆனால் இடையில நிறைய மீன்கள் போகிறது. தற்காலிக பசிக்கு ஒரு மீனை கொத்தி திங்கலாம், ஆனால் அந்த கொக்கு திங்காது. குறித்த இலக்க வரும் வரை அப்படியே காத்திருக்கும். அதுதான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். கொக்கே நிக்குதுன்னா புலிகளடா, புலிகள். சாப்பாட்டில் தான் கூட்டு, பொரியல், அவியல் எல்லாம், சண்டையில் தனித்துத்தான். இவர்கள் நாம் பேசுகிற அரசியல் இனவெறி அரசியல், பிரிவினை அரசியல் என்று பேசுகிறவர்கள் சொல்வார்கள், இந்த காதில வாங்கி இந்த காதில் விடு என்று. என் பிள்ளைகளுக்கு சொல்வேன், இதை எந்த காதிலும் வாங்காதீர்கள். நாம் உலகத்தில் மிகவும் மாண்பு கொண்ட இனத்தின் பிள்ளைகள். நம் தாய் ஒரு பேரன்பின் தாய், பேரன்பின் தாய். அவளுக்கு யாரையும் பகைக்க தெரியாது. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்னவள் நம் தாய் தான். பகுத்துண்டு பல் உறவுகள் என்று இல்லாது பகுத்துண்டு பல் உயிர்கள் என்று சொன்னவள் நம் தாய் தான். எந்த தாய்? தமிழ் தாய். யாதும் ஊரே யாவரும் கேடி. இந்த உலகம் என்னது? உலகில் உள்ள எல்லா மானுடர்களும் என் உறவினர் என்று சொன்னது என் தாய் தான். என் தாய் தான், பேரன்பின் தாய். அவளுக்கு யாரையும் பகைக்க தெரியாது, பகைத்தால் மிச்சம் வைக்க தெரியாது. வாடிய பயிரை கண்டவதெல்லாம் வாடினேன் என்று வாடியவன் என் முன்னவன் தான். மயிலுக்கு போர்வையும் முல்லைக்கு தேவையும் நிறுத்தியவன் என் முன்னவன் தான். செயல் பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். உண்மையிலேயே பாரி தேரை நிறுத்தினானா? உண்மையிலே பேகன் போர்வை போத்தினானா? கதையாக இருக்கட்டும், கற்பனையாக இருக்கட்டும், ஆனால் மேலோங்கி நிற்பது என் முன்னவனின் உயிர்மை நேயம் என்பதை அறிவிச்ச முகமறியணும்.